சபாவனை கேட்டுக்கிறேன். இப்ப கடோபனிஷத்துடைய 2வது வள்ளி, சாரி 2வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு நம்ம சம்மதி பார்க்கணும். இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனால அந்த முதல் அத்தியாயத்தையுமே ஒரு சுருக்கமா, அதாவது ஏற்கனவே அந்த முதல் அத்தியாயத்தை ஒரு சம்மதி சொல்லியாச்சு. இருந்தாலும் அதை மறுபடியும் ஒரு தடவை ஒரு சிம்மாவலோகனம் மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இதுக்கு உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுருக்கமா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் ஒரு தடவை நான் அப்டேட் பண்ணிடுறேன் சுவாமிஜி. அதுக்கப்புறமா 2வது சாப்டர்ல இருக்கக்கூடிய முதல் வள்ளியை நானும், 2வது வள்ளியை ஆறுமுகம் செய்யும், 3வது வள்ளியை முதலியனாவும் பண்றாச்சு சுவாமிஜி. சோ இது கடோபனிஷத்துடைய முதல் சாப்டர், அதோடைய இதை சுருக்கமா சொல்லிட்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன் சுவாமிஜி. ஏன்னா ஒரு நாள்ல ஃபர்ஸ்ட் என்ன போர்ஷன் தெரியாம ஆரம்பிக்க வேண்டாங்கிறதுனால அதையும் பண்ணிக்கேன்னு சொல்லி நான் அட்மிட்ல கேட்டேன். ஓகே அப்படின்னாரு சுவாமிஜி. அதனால இதை பண்ணிடலான்னு சுவாமிஜி. கடோபனிஷத்து ரொம்ப மிக முக்கியமான உபனிஷத். நம்மளுடைய சனாதன தர்மத்துல பிரஸ்தானத்திரயம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிரஸ்தானத்திரயத்தை படிச்சு அதோடைய ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படிங்கறத ரொம்ப திடமா சொல்லியிருக்கு. அதுல பிரஸ்தானத்துல தசோபனிஷத்துல கடோபனிஷத் ரொம்ப பிராதானியமா இருக்கு. ஏன் பிராதானியம் அப்படின்னா ஆதிசங்கர் 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அதான் நம்ம தசோபனிஷத்து அப்படிங்கிறோம். அந்த 10 உபனிஷத்துலயுமே இந்த உபனிஷத்து தான் முதல்ல எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது அபிப்பிராயம். என்ன காரணம்னா இதுலதான் ஒரு உபனிஷத் சப்தத்துக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. உபனிஷத் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது இந்த கடோபனிஷத்துடைய சங்கர பாஷ்யத்துலதான் கொடுத்துருக்கு. அது என்ன பிரத்தியம், அது என்ன தாது, இதெல்லாம் சொல்லி ரொம்ப விளக்கமா ஆச்சாரியா சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அது இல்லாம இன்னொரு விஷயம் பகவத்கீதை படிக்கிறப்ப, பகவத்கீதை பாஷ்யம் படிக்கிறப்பவும் நிறைய இடங்கள்ல இந்த கடோபனிஷத் தான் ரெஃபரன்ஸா கொடுக்கப்படுறது, கொட்டேஷனா கொடுக்கப்படுறது. நம்மளுடைய சுவாமி விவேகானந்தருக்கும் இந்த கடோபனிஷத் ரொம்ப பிரியமான ஒரு உபனிஷத்தா இருக்கு. இந்த கடோபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய கடசாக்கா அதுல இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. காடக மகரிஷி கண்டுபிடிச்சது அப்படிங்கிற ஒரு ரீசனும் சொல்லுவாங்க. அப்ப இந்த கடோபனிஷத்து 2 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அதாவது நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா சாப்டர்னு சொல்லுவோம் அத்தியாயத்தை, அதை பார்ட்னு சொல்லலாம். அதை மறுபடியும் டிவைட் பண்றப்ப நீங்க சம்ஸ்கிருதத்துல 2 அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயமும் 3 வள்ளிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த முதல் அத்தியாயத்துல 3 வள்ளி இருக்கு. 2வது அத்தியாயத்துல அதுலயும் ஒரு 3 வள்ளி இருக்கு. இந்த முதல் அத்தியாயத்துடைய 3 வள்ளியிலையும் சேர்ந்து மொத்தம் 71 மந்திரங்கள் இருக்கு. 2வது அத்தியாயத்துல 48 மந்திரங்கள் இருக்கு. சோ இப்ப அந்த முதல் அத்தியாயத்தை என்னன்னு பார்த்துருவோம். முதல் அத்தியாயத்தோட முதல் வள்ளியில 29 மந்திரங்களா கொண்டதாக இருக்கிறது. அதுல முதல் அத்தியாயம் முதல் வள்ளி, அதுல முதல் 9 மந்திரங்கள் என்ன இருக்குன்னா ஒரு கதை பகுதியாக இந்த உபநிஷத்துக்கு உண்டான என்ன அந்த உபநிஷத்திலே ஏதாவது ஒரு இடத்துல கதைப்பகுதி எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறப்பே என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த வாஜஸ்ரவர் அப்படிங்கிறவர் விஸ்வஜித் யாகம் பண்றார். அந்த ஒரு கதையை ஆரம்பத்திலே சொல்லி அப்ப அவர் எல்லாத்தையும் தியானம் பண்ணணுங்கிறப்ப அந்த மாடுகளை எல்லாம் தானம் பண்றார். அப்ப அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய நச்சிகேதஸ் அந்த இடத்துல அவனுடைய குணங்கள் எல்லாம் நம்ம நிறைய அதுல சொல்லலாம். இருந்தாலும் இது சம்மதியோட சம்மதிகளால் இது பண்ணிக்க முதல் 9 மந்திரங்கள் இந்த கதைப்பகுதியை சொல்லக்கூடியவையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த முதல் 9 மந்திரத்திலேயே இந்த நச்சிகேதஸ் யமதர்மராஜாட்ட போய் இருந்து யமதர்மராஜா 3 விதமான 3 வரங்களை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அந்த 9 மந்திரத்துக்குள்ள முடிச்சிருது. 10, 11 மந்திரங்கள் என்ன பண்றாருன்னா அந்த நச்சிகேதஸ் தன்னுடைய முதல் வரத்தை கேட்டு பெறுகிறார். அதாவது என்னன்னா தன்னுடைய குடும்பம் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும், அந்த விஷயத்தை முன்னிட்டு முதல் வரத்தை கேட்டு பெறுகிறார். 12வது மந்திரத்திலிருந்து 19வது மந்திரம் வரை என்ன நடக்குது அப்படின்னா 2வது வரத்தை பெறுகிறார். அதாவது சொர்க்கலோகத்தை அடையிறதுக்கு என்ன ஒரு சாதனமாக இருக்கிறது, அதே மாதிரி மக்கள் எல்லாம் இன்பமாக வாழ்றதுக்கு என்ன வழி, அந்த அக்னி வித்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த அக்னி வித்தியுமே நாச்சிகேத சயனம் அப்படின்னு உன்னுடைய பேராலே வழங்கப்படுங்கிறதெல்லாம் அந்த இடத்துல சொல்றார். முதல் வள்ளியுடைய 20வது மந்திரத்துல என்ன சொல்றாருன்னா ஆத்ம வித்தியை பிரார்த்திக்கிறார். நச்சிகேதஸ் ஆத்ம வித்தியை எனக்கு இது வேணும், ஏஎம் பிரேத்தே விசிகித்சாவா மனுஷே
அஸ்தித்யேகே நாயம் அஸ்தித்யேகேன்னு இந்த அதாவது என்னன்னா இந்த மனிதர்கள் இறந்து போனவுடனே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. மனிதன் இறந்த உடனே இந்த சரீரம் இந்திரியம் புத்தி வேலை காட்டிலும் இதுக்கு வேதான தேகாந்த சம்பத் ஆத்மா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, அவ்வாறு இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு இது பிரத்யட்சத்தினாலையும் நான் இதை நான் உணர முடியல, அனுமானத்தாலையும் என்னால உணர முடியாதுங்கிறதுனால இதற்கு சரியான விடை தரக்கூடிய ஆச்சாரியாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்க தான் எனக்கு இதுக்கு விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் வந்து நச்சிகேதஸ் வந்து அங்க பிரார்த்தனை பண்ணி கேட்கிறார். 21 இருந்து 22 வரைக்கும் 21, 22 ரெண்டுமே 21 வந்து 29 வரைக்கும் எடுத்தோம்னால என்ன அப்படின்னா வந்து நச்சிகேதனுடைய தகுதியை, ஏன்னா இவர் வந்து கேட்க மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை கேட்கறதுனால அவருடைய தகுதியை வந்து பரிசீலனை பண்றதுக்காக பல்வேறு விதமாக பரிசீலனை பண்றார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு 100 ஆயுஷ்குரிய ஜென்மாக்கள் நிறைய கொடுக்குறேன், புத்தனை கொடுக்குறேன், பௌத்தனை கொடுக்குறேன், என்னென்ன வேணுமோ பகவானு பசுன் திலீஸ்வர அஸ்தி ஞானம் வேணுமா, குதிரை வேணுமா, எவ்வளவு செல்வம் வேணாலும் தரேன் சொல்லி எவ்வளவு இடம் வேணாம் எப்படி எல்லாம் ஒரு சின்ன குழந்தையவே ஒரு ஆசை காட்டி இது பண்ண முடியுமோ அத்தனையும் அவர் பண்றாரு. நமக்குலாம் ஒண்ணு கொடுத்தா கூட நம்ம சரி போயிடலான்ட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா நச்சிகேதஸ் வந்து இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஆத்ம வித்தியாகிய வரம் தான் வேணும், இதற்கு நிகராக வேற எதுவும் இல்லை என்று நீங்களே சொல்றீங்க, அதனால எனக்கு வந்து அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து அடுத்த மந்திரத்தை என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் இதை சொல்றதுக்கு தகுதியான நபராக இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு தயவு செய்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. இந்த 29 வரைக்கும் வந்து நச்சிகேதனுடைய தகுதியை வந்து பரிசீலனை பண்ணி இந்த விஷயமானது தொடர்ந்து போகிறது. இதற்கடுத்து 2வது வள்ளி ஆர்வஜி ஹரியோம். இந்த 2வது வள்ளியில முதல் அத்தியாயத்துடைய 2வது வள்ளியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து முதல் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த சிஷ்யனை புகழ்ற, ஏன்னா அவன் வந்து கேட்க அதிக ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறதுனால முதல்ல சிஷ்ய பிரசம்சா, அப்புறம் வந்து இந்த சாஸ்திரத்துடைய பிரசம்சா, குருவுடைய மகிமை, இது எல்லாத்தையும் வந்து இந்த வள்ளியில சொல்றோம். அத வந்து முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2வது வள்ளியுடைய முதல் மந்திரத்துல இருந்து 7வது மந்திரம் வரைக்கும் சிஷ்ய பிரசம்சாவாகவே இருக்கு. அதாவது சிஷ்யனையே வந்து அவர் புகழ்ந்து பேசுறார். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த யாரும் கேட்க மாட்டாங்க, நீ அவ்வளவுதான் கேட்டிருக்கீன்னு சொல்றாங்க. சிஷ்யனை புகழ்ந்து இந்த ஆத்ம வித்தியை கேட்பவனை எல்லாம் புகழ்ந்து அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கு. 8வது மந்திரத்துல வந்து குருவை புகழ்ந்து ஒரு சோத்தம் இருக்கு. நான் அதேன அவரேன புரோக்த ஏஷக சுவிக்னேயக பகுதா சிந்தியமானக அனன்ய புரோக்தி கதிரத்த நாஸ்தி அப்படின்னு சொல்லி குருநாதருடைய இலக்கணங்களை எல்லாம் கொடுத்து, குருநாதர் வந்து சோத்ரியராக இருக்க வேண்டும், தர்மனிஷ்டராக இருக்க வேண்டும், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்க வேண்டும் சொல்லி குருவுடைய மகிமையெல்லாம் போற்றக்கூடியதாக அந்த ஒரு மந்திரம் இருக்கு. முதல் அத்தியாயம் 2வது வள்ளியில 9வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரைக்கும் எடுத்தோம்னா சாஸ்திரத்தை வந்து ஸ்துதி பண்ணாங்க. சாஸ்திர ஸ்துதி இருக்கு. ஏன்னா இந்த சாஸ்திரம் வந்து அவ்வளவு விஷயங்களை கொண்டதா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த சாஸ்திரம் வந்து அதாவது வந்து அபௌஷேயமாக இருக்கு, அது ஊகித்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு வந்து வியாக்கியானம் ஃபுல்லா தெரியும், வியாகாரம் ஃபுல்லா தெரியும்னா எடுத்து வச்சு உட்கார்ந்து பார்க்க முடியாது. என்ன காரணம்னா இது குருவினுடைய உபதேசத்தால் மட்டுமே இது வந்து நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப திடமாக வந்து அந்த மந்திரங்கள் இருக்கு. அதுக்கு ஆதிசங்கருடைய பாஷ்யத்திலையும் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. 2வது வள்ளியுடைய 14வது மந்திரத்துல வந்து நச்சிகேதஸ் வந்து ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்றார். அப்ப அதுல 15 மற்றும் 15 இருந்து 17 வரைக்கும் கூடிய மூன்று மந்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஓம்கார உபாசனையை வந்து யமதர்மராஜா வந்து நச்சிகேதஸுக்கு உபதேசிக்கிறார். ஓம்கார உபாசனாவை வந்து அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். அப்ப 18 முதல் 22 கிட்டத்தட்ட 25 வரைக்குமே என்ன இருக்குன்னா, ஆத்ம லட்சணங்களை பற்றி, ஆத்மாவானது நிரூபிக்காதமாக இருக்கிறது, அகர்த்துவம் அபோக்துவம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆத்மா எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக 25வது வரைக்குமே, அந்த 25வது மந்திரம் வரைக்குமே இருக்கு 2வது வள்ளியுடையது. 3வது வள்ளியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, 3வது வள்ளியில முதல் 2 மந்திரங்கள் என்னன்னா ஒரு முகவரியாக கருத்துக்களை சொல்லிவிட்டு,
மூன்றாவது வள்ளியினுடைய மூன்றாவது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் இந்த சரீரத்தை வந்து ஒரு தேருக்கு ரதத்துக்கு உருவகப்படுத்தி அதுல வந்து அந்த சாஸ்திரத்தை போதிக்கிற அந்த இடத்துல இதை நம்ம ஏற்கனவே ஜீவி யாத்திரையிலையும் பார்த்திருக்கோம். சுவாமிஜி மகாராஜும் வந்து நமக்கு வந்து இதுல எடுத்திருக்கார். ஆத்மானம் ரதினம் வித்தி அப்படின்னு சொல்லி ஆத்மாவை ஏதாக நினைத்துக்கொள் சொல்லி ஒவ்வொரு இந்திரியத்தையும் எப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப தெளிவாக ரதத்தோடு கற்பனை உருவகப்படுத்தி அதை வந்து நமக்கு தெளிவாக அந்த சாஸ்திரமானது நமக்கு உபதேசிக்கிறது. 10வது மந்திரம் 11வது மந்திரம் ரெண்டுமே என்ன பண்றதுன்னா பஞ்சகோஷ விவேகம், இந்த ரத கல்பனையிலேயே பஞ்சகோஷ விவேகத்தையும் சொல்லிவிட்டு 12வது மந்திரத்துல என்ன சொல்றோம்னா சூக்ஷ்ம புத்தியுடைய அவசியத்தை வந்து அந்த இடத்துல சொல்றார். இந்த சூக்ஷ்ம புத்தி வந்து இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சூக்ஷ்ம புத்தி ரொம்ப அவசியம் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா அந்த இடத்துல சொல்றார். அதுக்கடுத்து வந்து 14வது மந்திரம் வந்து 14வது மந்திரம் முக்கியமான மந்திரம் என்னன்னா உத்திஷ்டத ஜாக்கிரத பிராபியவதா நிபோதத அப்படிங்கிற முக்கியமான மந்திரம் நம்மளுடைய ராமகிருஷ்ணா மிஷனுடைய அந்த என்னது மோட்டோ அந்த ஒரு குறிக்கோளாகவே இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒரு மந்திரத்தை சொல்றப்ப அதுல என்னன்னா பல்வேறு விதமான விஷயங்களுக்கு அந்த ஜாக்கிரத உத்திஷ்டதற்கு நம்ம லிட்டரலா மீனிங் எடுத்தோம்னா மொழித்துக்கள் எழுந்துடு இப்படிங்கிற மாதிரி சிம்பிளா மீனிங் சொல்லலாம். ஆனா இங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஜாக்கிரத அப்படிங்கிறதுக்கு கர்மயோகம் மற்றும் உபாசன யோகத்தை முதலில் துவங்கி உத்திஷ்டத அப்படின்னா வைராகியத்தை நன்கு அடைந்து சாதன சதுஷ்டிய சம்பத்தியை நன்கு அடைந்து அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா சவண மன நிதித்தியாசத்தின் மூலமாக ஞானத்தை பெறுவாயாக ஞான யோக குருவை அடைந்து ஞானத்தை கேட்டு பெறுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த நம்ம இதுல எடுத்துக்கணும். நம்ம லிட்டரலா வந்து நம்ம கொட்டேஷன் பயன்படுத்தக்கூடாது. அதுல அவ்வளவு கம்பீரமான ஒரு பாஷ்யம் இருக்கு. 15வது மந்திரம் வந்து ஆத்ம லட்சணத்தை குறிப்பிட்டு சொல்கிறது. 14 முதல் 17வது மந்திரங்கள் 2 மந்திரமே என்ன சொல்றோம்னா இந்த உபனிஷத்தை கற்பதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஏன்னா மோட்சம் கிடைக்கும், தர்மலோக பிராப்தி இதெல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து முதல் 3 அத்தியாயத்தினுடைய சம்மரி. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளி வந்து கதை பகுதியாகவும் நச்சிகேதஸ்க்கு அந்த 3 வதங்களை கேட்பதாகவும் அமைகிறது. 2வது வள்ளி என்ன இருக்குன்னா சிஷ்ய குரு சாஸ்திரத்தை பற்றி ஸ்துதி செய்து ஆத்ம லட்சணங்களை போதிக்கக்கூடியதாக அந்த 2வது வள்ளி இருக்கிறது. 3வது வள்ளி என்ன சொல்றது அப்படின்னா இந்த சரீரத்தை வந்து ரத கல்பனையோடு உருவகப்படுத்தி பஞ்சகோஷ விவேகம் கர்ம யோகம் அதனுடைய பலன்கள் எல்லாவற்றையும் சொல்லதாக இந்த பிரதம அத்தியாயத்தினுடைய 3வது வள்ளி இருக்கு. சோ இந்த பிரதம அத்தியாயம் ஏற்கனவே பார்த்தது, அதனுடைய ஒரு சுருக்கமான சந்தையை நம்ம பார்த்துட்டோம். இப்ப 2வது அத்தியாயத்துக்கு நம்ம போறோம். 2வது அத்தியாயத்திலேயே 3 வள்ளிகள் இருக்கின்றன. இந்த 2வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 3 வள்ளியில முதல்ல இருக்கக்கூடிய வள்ளி, அதாவது 2வது அத்தியாயத்துடைய முதல் வள்ளின்னு எடுத்துக்கலாம், அல்லது 4வது வள்ளின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இது எப்படி எடுத்துட்டாலும் ஓகே. ஆனா நம்ம வந்து 2வது அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளின்னே சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இந்த முதல் அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? ஏன்னா வந்து நம்ம இந்த உபனிஷத்தாகட்டும் பிரம்மசூத்திரம் எல்லாம் படிக்கிறப்ப என்ன பண்றோம்னா ஒண்ணுக்கு ஒன்றும் நம்ம வந்து என்ன சம்பந்தம்னு இருக்கும். அந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன சங்கதி, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் என்ன சங்கதி எல்லாம் நம்ம படிப்போம். அந்த மாதிரி இங்க என்னன்னா முதல் அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா அந்த சூக்ஷ்ம புத்தி இல்லாதவர்களுக்கு ஆத்ம ஞானம் இல்லை அப்படிங்கிறது 2வது அது வந்து முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த 3வது வள்ளியில 12வது மந்திரத்தை சொன்னார். என்ன மந்திரம் அப்படின்னா ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடாத்மா ந பிரகாசதே திருஷ்யதே தொர்கயா உத்தயா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிகி. சூக்ஷ்ம ஞானம் இல்லாதவர்களுக்கு ஆத்ம ஞானமானது இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து 1வது அத்தியாயத்தினுடைய 3வது வள்ளியில 12வது மந்திரமாக சொன்னது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கக்கூடியதாக இந்த 2வது அத்தியாயத்தை துவங்கார். இப்ப இந்த கடோபனிஷத்துடைய 2வது அத்தியாயத்துல 3 வள்ளி, முதல் வள்ளியை நம்ம இப்ப பார்க்கிறோம். முதல் வள்ளி இதுல மொத்தம் எத்தனை மந்திரங்கள் இருக்கு அப்படின்னா 15 மந்திரங்கள் இருக்கு இந்த கடோபனிஷத்துல. அதாவது 4வது வள்ளி அல்லது 2வது அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளியில 15 மந்திரங்கள் இருக்கு. அதுல முதல் 2 மந்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா புலநடக்கத்தினுடைய அவசியத்தை போதிக்கிறது. ஏற்கனவே வந்து அந்த 3வது வள்ளியிலேயே வந்து ரத கல்பனாலாம் சொல்றப்பே வந்து இந்திரியங்களை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அதெல்லாம் சொல்லி இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சாஸ்திரத்துல குறிப்பிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த தமம், இந்த புலநடக்கத்தை வந்து
முக்கியமா வேணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தமம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தத்துவபோதத்திலேயே படிச்சிருக்கோம். சச்சுதாதி பாகியேந்திரிய நிகிரகன் சிம்பிளா ஒரு டெபினிஷன் பார்த்திருப்போம். கண் முதலான வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இந்திரியங்களையும் கட்டுப்படுத்துதல் அப்படின்னு. அதுக்கு இந்த வேதாந்த சாதத்துல ஒரு டெபினிஷன் கொடுத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுவும் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுனால அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த புலன்களுக்கெல்லாம் என்ன வேலை, இந்த ஞானேந்திரியங்களுக்கெல்லாம் ஏன்னா இது இந்த மந்திரமே என்ன சொல்ல போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த புலன்கள் எல்லாம் என்ன வெளிநோக்கி இருக்கிறதுனால அதுல என்ன வேலை அப்படிங்கிறது தெரியாம வெளியில இருக்கு. அப்ப இங்க வேதாந்த என்ன சொல்றாங்கன்னா, சிரவணத்தை தான் முக்கியமா பண்ணணும். மோட்சத்தை முக்தியை விரும்புவான் அந்த சிரவணத்தை பண்ணணுங்கிறதுக்காக அவனுடைய காது எப்பவும் வேதாந்தத்தை மட்டுமே சிரவணம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும்ங்கிறது. அது தவிர மற்ற எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் தமம்னு சொல்லி அந்த இடத்துல வேதாந்த சார்ந்த சொல்லியிருக்கு. இப்ப இந்த உபநிஷத்துல என்ன சொல்லிருக்குன்னு பார்ப்போம். முதல் 2 மந்திரங்கள் என்ன சொல்றேன்னா, முதல் மந்திரத்துல பதாஞ்சிகராணி வெதுனத் சுயம்பூஹு தஸ்மாத் பதாங் பஷ்யதி ஆந்தராத்மன் கச்சித்து தீரக பிரத்யேகாத்மம் ந வைச்சது ஆவுத்த சச்சுகு அமுதத்துவம் அமிச்சன் அப்படின்னு போடுறது. அதாவது சுயம்பூஹு அப்படின்னு சொல்றோம். சுயம்பூன்னா யாது அப்படின்னா பிரம்மதேவர். பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையுமே வெளியில் நோக்கி இருக்கிற மாதிரி படைச்சிட்டாரு. எல்லா இந்திரியமே என்ன பண்ணுதுன்னா, இங்க நம்ம வகுப்புல உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுதுன்னா, காதுல கேட்டாலும் வெளியில என்ன சத்தம் இருக்குங்கிறது நம்ம கேட்கற மாதிரி படைச்சிட்டாரு. இப்ப கிளாஸ்னா கிளாஸுக்குள்ள ஹெட்போனை மட்டும் அதுதான் அட்லீஸ்ட் ஹெட்போன் போட்டோம்னா இது மட்டும் தான் நமக்கு கேட்கும். ஆனா அது என்ன பண்ணிட்டாருன்னா, காது 2 பக்கம் இருக்கிறதுனால ஒரு பக்கம் இதை கேட்டா இன்னொரு பக்கம் மற்றதெல்லாம் கேட்கற மாதிரியும், ஒவ்வொரு விஷயமே என்னன்னா எல்லா இந்திரியங்களுமே வெளிநோக்கி இருக்கிற மாதிரி. காணி அப்படின்னா இந்திரியம் அர்த்தம். அந்த இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அதான் தமிழ்ல சொல்லுவோம், பதாக்கு பார்க்கறதுன்னா என்னன்னா வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கறதாவே அமைச்சிட்டாரு. அதனால இந்த ஜீவன் என்ன பண்றான்னா, அவன் புற பொருட்களையே பார்க்க, உள்ள எந்த விஷயத்தையுமே பார்க்காம வெளியில இருக்க பொருட்களையே பார்த்துட்டு இருக்கான். கச்சித்து தீரகை உணவுத்தன் தான், யாரோ ஒரு தீரன். எப்படி இந்த டைத்துல எல்லாரும் என்னென்னவோ வேலை பண்ணாலும் ஒரு சத் சங்கத்துல மட்டும் இந்த ஒரு இதை நம்ம கேட்கணுமோ, இந்த ஒரு சம்மதியை நம்ம பண்றோமோ, அந்த மாதிரி கச்சித்து தீரக தான் என்ன பண்றான்னா, அவன் மதனமின்மையை விரும்பி அவன் என்ன பண்றான்னா ஐம்பொருள்களை அடக்கியவனாக தன்னை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து கொள்கிறான் அப்படிங்கிறது முதல் மந்திரமாக சொல்றது. 2வது மந்திரமும் கிட்டத்தட்ட அதே தான், வேத கோணத்துல சொல்றாரு. இடத்துல என்னன்னா, பதாச்சக காமான் அனுயந்தி பாலாகா தே மித்யோகோ எந்தி விததஸ்ய பாஷம் அதத்தீதா அமுதத்தும் விதித்வா துவம் அத்வேஷ்விக ந பிரார்த்தயந்தே அப்படின்னு பாலாகன்னு சொல்றாரு. பாலாகன்னா நம்ம எல்லாம் வயசானவங்க பெரியவங்கன்னு அர்த்தம் இல்லை. பாலாகன்னா இந்த வேதாந்த சப்தத்துல வேதாந்த படிக்கிற இடங்கள்ல பாலாகன்னா யாருக்கு பக்குவம் இல்லையோ அவெல்லாம் பாலாகன்னு சொல்லுவாங்க. இப்ப தர்க்க சாஸ்திரத்துல ஒரு டெக்ஸ்ட், அதுல ஆரம்பத்திலே என்ன சொன்னா, பாலானாம் சுகபோதாய அப்படிமா. பாலானாம்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா, யார் இது வரைக்கும் தர்க்க சாஸ்திரமே படிக்காம முதலா வராங்களோ அவங்களுக்கு பேர் பாலன்னு பேர். அவன் 80 வயசுல இருந்தாலும் அதுக்கு பேர் பாலன் தான் பேர். அந்த மாதிரி இங்க பாலாக அப்படிங்கிற சப்தத்துக்கு பக்குவமற்றவர்கள்னு சொல்றாங்க. இந்த பக்குவமற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பதாச்சக காமான் உனியத்தி, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களிலேயே மூழ்கி அதிலேயே அவர்கள் தொடர்ந்து செல்கின்றார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசைன்னு இந்த இதுலயே இருக்கக்கூடிய அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மித்யோகோ விததஸ்ய பாஷாம் எந்தி, அந்த மதனத்தினுடைய பாஷ வலையில அவங்க கட்டுண்டு கிடைக்கிறார்கள். ஆனா தீரக பகுத்தை உள்ளவன் என்ன பண்றான்னா, அந்த அமுதத்துவம் விதித்வா, அந்த ஆத்ம அந்த குரு சாஸ்திரத்தினுடைய அந்த துணை கொண்டு அவன் என்ன பண்றான்னா, அந்த நிலையற்ற பொருட்களை பிரார்த்திப்பதில்லை, அதில் அவன் மனம் செல்வதில்லை அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப 3 முதல் 13 வரை இருக்கக்கூடிய மந்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, ஏன்னா இந்த அத்தியாயத்துக்கு லட்சியமே என்னன்னா சூக்ஷ்ம புத்தி உள்ளவனுக்கு தான் ஆத்ம ஞானம் சொன்னதுனால அது எப்படி அறிந்து கொள்றதுங்கிற விஷயத்த அவர் இந்த இடத்துல சொல்றார். 3வது மந்திரம் இதுலயும் ஒவ்வொரு மந்திரத்துக்கு நம்ம ஒரு விஷயமா தான் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, 3வது மந்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவானது திக்ஸ்வரூபமாக உள்ளது, எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன ரூபம் ரசங்கந்தம் சப்தானு ஸ்பர்ஷாஞ்ச மைதுனான் ஏத்தேனைவ விஜானாதி கிமத்த பரிசிஷதே ஏதத் வைத்தது. இந்த கடோபனிஷத்துல பார்த்தோம்னா எல்லா மந்திரங்களையுமே ஏதத் வைத்ததுன்னு ஒரு சில இடங்கள்ல முடியும். அப்படின்னா என்னதுன்னா, இந்த ஜீவாத்மாவே அந்த பரமாத்மா, ரெண்டுக்கும் பேதம் இல்லை, அந்த இடத்துல ஐக்கியத்தை நம்ம உணரணுங்கிறதுக்காக ஏதத்து வைத்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த மந்திரத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன ஏத்தேன ஏவ, ஏனன்னா எந்த ஆத்மாவினால்
ரூபத்தை உணர்கிறான், ரசம், கந்தம், சப்தம், சப்தம்னா ஒளி, ஸ்பர்ஷம், ஊறு, மைத்துனம், இன்பங்களை எல்லாத்தையுமே நம்ம அதிகதானோ அந்த ஆத்மாவுக்கு புலனாகாத விஷயம் எது இருக்கிறது, அத்தகையும் பரிசிஷ்யதே அப்படின்னு சொல்லி ஏதத்வை இந்த ஜீவாத்மாவே அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றார். நான்காவது மந்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா அவஸ்தாத்ரயத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. 3 வித அவஸ்தைகள் நமக்கு தெரியும். அந்த 3 வித அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இந்த ஆத்மாவானது இருக்கிறது. இந்த 3 வித அவஸ்தைகளுக்கும் அதீதமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். ஸ்வப்னாந்தம் ஜாகிரதாந்தம் ச உபௌ ஏன அனுபஷ்யதி மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா ஈரக ந சோச்சதி. சொப்னாந்தம் என்றால் என்னது? சொப்னம், கனவு நிலையில என்னெல்லாம் இருந்ததோ, கனவுல இப்ப நைட் நான் படுக்கிறப்ப எனக்கு கனவுல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி விழிப்பு நிலையில என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் 2 விஷயமே இருக்கு. இப்ப கனவு நிலையில சில விஷயங்கள் நடந்தது, விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய விஷயங்களையும் எந்த ஆத்மாவினால், எந்த ஆத்மாவின் துணை கொண்டு ஒருவன் அனுபஷதி. ஏன்னா நம்ம தூங்கிட்டோம் அப்படிங்கிறது, தூங்கினாலும் நமக்கு அந்த எண்ணங்கள் நமக்கு தெரியுதுன்னா எப்படி அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குது. அப்ப அந்த ஆத்ம தத்துவம் தான் நமக்கு அது இருக்கிறதுனால அப்படிப்பட்ட மகாந்தம் விபும் ஆத்மானம், அந்த ஆத்மாவை அறிந்தவன் என்ன பண்றான்னா தீரகனாலே அகனோக்கூடியவன், வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துல கவலைப்படுறதில்ல, சோச்சதி, அவன் எந்த விஷயத்திலும் கவலைப்படுவதில்லை அப்படிங்கிறத 4வது மந்திரத்தை சொல்றார். 5வது மந்திரத்துல ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்றார். ஏயிமம் மத்வதம் வேத ஆத்மானம் ஜீவம் அந்திகாத்து ஈசானம் பூதபவ்யஸ்ய ந ததக விஜுகுப்சதே ஏதத்வைதது. இந்த ஜீவாத்மாவே அந்த பரமாத்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன சொன்னாங்கன்னா, எக மத்வதம், யார் இந்த வினை பயன்களை எல்லாம், இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்போ நான் இருக்கேன்னா, நான் இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான், இந்த ஜீவம் ஆத்மானம், இந்த ஜீவாத்மாவும் பூத பவ்யசே, பூத காலத்தையும் பவ்யம்னா வருகாலம், எதிர்காலத்தையும் ஆளுகின்ற இறைவனையும் அந்தி காத்து, யாருவன் பிரசன்ட் டென்ஸையும் பார்த்துக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியுதோ அப்படிப்பட்ட அவன் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. அதாவது நான் இருக்கேன், எனக்கு என்னோட நிகழ்காலம் தெரிகிறது. அதே சமயத்துல என்ன பண்றோம்னா, அந்த ஈசானன் தான் பூத பவ்யசத்தை அறிந்தவராக இருக்கிறப்ப அவரையும் நான் என்னுள்ளே பார்க்கறப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்னை பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய பூர்வத்தையும் அவர் பார்த்து இருக்கிறார், எனக்கு அந்தத்தையும் அவர் பார்க்க போறாங்கிறப்ப அவர் என்னை பார்த்துப்பாங்கனால நான் என்னை குறித்து கவலைப்படுவதில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஜீவ ஈஸ்வரனுடைய ஐக்கியத்தை சொல்றோம். இந்த 6 மற்றும் 7 2 ஸ்லோகமும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பன் மற்றும் ஜீவன் இந்த 2 விஷயத்தையும் சொல்ற. ஜீவன் ஹிரண்ய கர்ப்பன் 2 வேறு அல்ல, ஒன்றுதான் அப்படின்னு இருக்கு. பொதுவா ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா, சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானின்னு சொல்லுவோம். அந்த ஹிரண்ய கர்ப்பனும் நானும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 6வது மந்திரம், எக பூர்வம் தபசோ ஜாதம் அத்யக பூர்வம் அஜாயத குகாம் பிரவிஷ்ய திஷ்டந்தம் யோ பூதேபிகி விபஷ்யத ஏதத் வைதது. அதாவது யார் இந்த படைப்பினுடைய தொடக்கத்தில் தவம் செய்து பரம்பொருளிடமிருந்து தோன்றினாரோ, எக பூர்வம் தபசக ஜாதம், யார் இந்த படைப்போட தொடக்கத்துல பரம்பொருள்கிட்ட தவம் பண்ணி ஹிரண்ய கர்ப்பராக தோன்றினாரோ, ஹிரண்ய கர்ப்பராக தோன்றினானே பிரம்மாதான் ஹிரண்ய கர்ப்பராக தோற்றுவிக்கிறார். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அத்யக பூர்வம், அந்த நீர் சிருஷ்டி அதாவது ஸ்தூல பஞ்சபூதங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே என்னது அந்த ஹிரண்ய கர்ப்பன் தோன்றி விடுகிறார். அதே மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, பூதேபிகி சக, பூதேபி அந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்து குகாம் பிரவிஷ்ய திஷ்டந்தம், இந்த குகையில ஹிருதயமாகிய குகையில பிரவேசித்து இருக்கக்கூடிய அவரை எக வியபஷ்யத, யார் நன்றாக அறிகிறாரோ அவன் எந்த விதமான கவலைக்கும் ஆளாவதில்லை. சக தத்து ஏதத்து வை, அதாவது அந்த ஜீவாத்மாவே தான் இந்த பரமாத்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் நம்மளுடைய வினைப்பயன்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான சிருஷ்டியும் உண்டு பண்ணுகிறார். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு எது அதிஷ்டானமோ நமக்கு அதுதான் அதிஷ்டானம். அப்ப அந்த இடத்துல என்னன்னா, ஹிரண்ய கர்ப்பனும் நானும் ஒன்றுங்கிறதுக்கு என்ன ரீதியில சொல்றோம் அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பனும் நானும் எனக்கும் ஒரே விதமான அதிஷ்டானத்தில் இருப்பதனால அந்த ஹிரண்ய கர்ப்பனும் நானும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதே 7வது மதத்துல அதே விஷயத்தை இன்னும் வேற மாதிரி சொல்றா. என்னன்னா, யா பிராணேன சம்பவதி
அதிதில் தேவதாமயி முகாம் பிரவிஷ்ய திஷ்டந்திம் யா பூதேபிர் விஜாயத ஏதத் வைத்தது. அதாவது யார் உடலுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாரோ, தேவதாமயி, தேவதாமயின எல்லா விதமான தேவதைகளின் வடிவமாக, பிராணேனது கேன்ய கர்ப்ப வடிவமாக இருக்கிறாரோ, அவர் தான் என்ன பண்றாரு, இந்த ஹிருதய குகையிலையும் அவர் தான் உள்ள புகுந்து இருக்கக்கூடிய அவரை அறிந்து கொள். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இதுலயும் அவர் சொல்றார். அதாவது எல்லா தேவதைகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய, எல்லா விஷயங்களும் அனுபவிக்கக்கூடிய பிராணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பன் எங்க இருக்கா அப்படின்னா இந்த ஹிருதய குகையில வெளிப்படுகிறார் அப்படின்னு இந்த 7வது மந்திரம் சொல்றது. அடுத்து 8வது மந்திரம் என்ன அப்படின்னா அக்னி இப்ப என்னன்னா சூக்ஷ்ம சரிய அபிமானி சொல்லிட்டோம் நம்ம அந்த இடத்துல. சமஷ்டி சூக்ஷ்ம சரிய அபிமானியாக ஹிரண்ய கர்ப்பனை சொன்னதுனால இப்ப அடுத்த ஸ்தூல சரிய அபிமானியாக இருக்கக்கூடிய விராட்டை பத்தி சொல்லணும். அப்ப யார் அந்த விராட் அப்படின்னா அக்னி பகவான் தான் விராட்டாக இருக்கிறாங்கிறதுனால அதன்யோகோ நிகித ஜாத வேதாக கல்பைவ சுகதோ கல்பினீபிகி திவே திவே ஈட்யக ஜாகவத்பிகி அவிஷ்யமத்பிகில் மனுஷ்யேபி அக்னிகி ஏதத்வீதத்து. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த அவனிக்கட்டை உதாரணம் ஏற்கனவே கைவல்ய உபநிஷத்துல படிச்சிருக்கோம். சரி அவிஷ்மத்பில் மனுஷ்யேபில் அக்னிகி. நீங்க எந்த புக் ஃபாலோ பண்றீங்க? சுவாமிஜி, ஏன்னா எனக்கு அது எந்தல வேற மாதிரி இருந்துச்சு, அதனால ஜஸ்ட் ஐ ஆஸ்க்ட். மிருத்யூன்னு இருக்கணும், அக்னின்னு இருந்தாலும் தப்பில்லை. இதுல அதுதான் போட்டிருக்கு, அத்வைத சாரதால அதுதான் போட்டிருக்கு, அதுதான் ஃபாலோ பண்றேன். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் சுவாமி. ஓகே, இதுல என்னன்னா இந்த அவனிக்கட்டை உதாரணமாக சொல்லி இருக்கு. அவனிக்கட்டைக்கு நமக்கு தெரியும் 2 கட்டை, கீழே ஒண்ணு இருக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை நம்ம ஏற்கனவே ஆத்ம உருவத்தையும் பார்த்துட்டோம். நம்மளுடைய மனது அந்த காரணத்தை எல்லாம் கீழே வச்சு கனவளமாகிய உத்த அவனி மேல இருக்கக்கூடிய கட்டையால வச்சு மதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா 2 அவனிக்கட்டையில் இருக்கக்கூடிய அந்த அக்னி எப்படி இருக்கு, அக்னி இருக்கு, அது எப்படி வச்சுக்கணும்னா கருவை தாங்கக்கூடிய பெண்களால் அந்த கரு எப்படி காக்கப்படுகிறதோ அது போல இந்த அக்னியானது நன்றாக காக்கப்படுகிறது. அப்ப இந்த விராட் இது என்னன்னா திவே ஒவ்வொரு நாளும் இதை என்ன பண்ணணும்னா இந்த அக்னியை யாரெல்லாம் தியானம் செய்து ஆகுதி செய்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னன்னா அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் எல்லா மக்களால் போற்றப்படுகிறது. இந்த விராட் சுரூபமானது போற்றப்படுகிறது அப்படிங்கிறது இந்த 8வது மந்திரத்துக்கு இதா சொல்லியிருக்கு. இதை நம்ம இதுலயும் பார்த்துருக்கோம். என்னன்னா ஆத்மானம் அதனிம் கித்வா பிரணவம் உத்தர அதனிம் ஞான நிர்மதனாபியாசாத் பாவம் தகுதி பண்டிதகன்னு சொல்லிட்டு கைவல்ய உபநிஷத்துல அந்த மந்திரம். அதேதான் இங்கே இந்த இதுல சொல்றது. பட் இங்க என்ன சொல்றோம்னா இந்த மந்திரத்துடைய தாத்பரியம் என்னன்னா விராட்டு தான் விஸ்வ ஐக்கியமாக இருக்கிறது. இந்த விராட்டுடைய உபாசனை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு என்னன்னா இந்த விராட்டு பிரம்மனாகவே இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்றது. அக்னியாக விளங்கக்கூடிய அந்த விராட் சுரூபமும் பிரம்மமே அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. 9வது மதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா அனைத்து தேவர்களுமே பிரம்மனை சார்ந்துதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எல்லா விதமான தேவர்களுமே என்னன்னா பிரம்மனை சார்ந்துதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா உதேதி சூரியக அஸ்தம் எத்த ச கச்சதி தம் தேவா சர்வே அர்ப்பிதாக தது நாத்தியேதி கச்சன ஏதத் வைத்தது. இப்ப யாரிடமிருந்து சூரியன் முதலானவர்கள் தோன்றுகிறார்களோ, யாரிடம் சூரியன் முதலானவர்கள் லயத்தை அடைகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லா தேவதைகளுக்குமே இந்த பிரம்மனைக்கு வேறாக யாருமே இல்லையோ, யாரெல்லாம் இல்லையோ அவர்கள் எல்லாம் என்ன அப்படின்னா சர்வே தேவதாக அற்பிதாக எல்லா தேவர்களுமே என்னன்னா இந்த பிரம்மனை சார்ந்துதான் இருக்கிறார்கள். கச்சன தத்து ந அத்தியேதி அவருக்கு அந்நியமாக வேறு ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது
அந்த பிரம்மத்திற்கு வேறாக எதுவுமே இல்லை. இது ஏற்கனவே நம்ம இதுலயும் பார்த்துருக்கோம், 2 இடத்துல பார்த்துருக்கோம். எனக்கு நம்ம வகுப்படுத்தல் என்னன்னா, மனிஷா பஞ்சகத்துல இதே மாதிரி ஒரு இது வரும். 5வது ஸ்லோகத்துல என்னன்னா, எத் சௌக்கியாம்பதி லேச லேசதையுமே சக்ராதையோ நிருதா. அதாவது என்னன்னா, இந்த பிரம்மத்தினுடைய இது எப்படின்னா ஒரு பெரிய ஆனந்த கடலா இருக்கு. அந்த ஆனந்த கடலுடைய ஒரு சின்ன துளியிலேயே என்னன்னா அந்த தேவர்கள் எல்லாம் அவங்க திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள்னு பார்த்திருக்கோம். அதேதான் இதுல ஆத்மபோதத்திலையும் 63வது ஸ்லோகம் நினைக்கிற ஒரு ஸ்லோகம் நம்ப தெரியல. அகண்டானந்த ரூபஸ்ய தஸ்ய ஆனந்த லவாசிதாக பிரம்மாத்தியாக தாரதமியேன பவந்தி ஆனந்தினக அகிலாக. அதாவது என்னன்னா, ஆனந்தம் பெரிய கடலாக இருக்கிறது. அந்த கடலுடைய ஒரு துளியிலேயே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திரன் முதலானவர்கள்லாம் திருப்தி அடைகிறார்கள்னு எங்க சொல்லியிருக்கு? மனிஷா பஞ்சகத்துல சொல்லியிருக்கு. ஆத்மபோதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்மாத்தியாக பிரம்மன் முதலாகி அனைத்து தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் சொல்லியிருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, சூரியன் முதலானவர்கள் எல்லாம் திருப்தி அடைகிறார்கள். அதே விஷயத்தையே இங்கேயும் சொல்லியிருக்கு. அடுத்தது 10வது மந்திரம் என்னன்னா, உபாதிதான் வேத வேதையா இருக்கு. ஆனா அந்த உணர்வாகிய சைதன்யம் ஒன்றாக நீக்கமத ஒன்றாகத்தான் இருக்கிறதுக்காக அந்த 10வது மந்திரம் சொல்லியிருக்கு. எதேவேக ததமுத்த எதமுத்த ததன்மிக மிருத்யோகோச மிருத்யம் ஆப்னோதி ஏக நானேவ பஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா, எது இங்கு சம்சாரி ஜீவாத்மாவாக இருக்கிறதோ அதுவே அங்கு அசம்சாரி பரமாத்மாவாக இருக்கிறது. எது அங்கு அசம்சாரி பரமாத்மாவாக இருக்கிறதோ அதுவே இங்கு சம்சாரி ஜீவாத்மாவாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பேதமே இல்லை. யார் இங்க பேதத்தை கற்பிக்கிறார்களோ அவன் என்னவா பண்றான்னா, மிருத்யோகோ மிருத்யம், மறுபடியும் அவன் என்ன பண்றான்னா, சம்சாரத்துல ரொம்ப தீவிரமாக ஆழ்ந்து விடுகிறான் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து 11வது மந்திரம் என்ன சொல்லி இதுக்கு இந்த 10வது மந்திரத்துக்கும் நம்ம ஆத்மபோதத்துல ஒரு இது இருக்கு. என்னன்னா, ஜெகத் விலட்சணம் பிரம்ம பிரம்மணோன்ய கிஞ்சன பிரம்ம அந்யத் யத்வாதி. பிரம்மனுக்கு வேறாக ஒன்று இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அது எப்படி இருக்கும்னா, யதா மதுமரீச்சிகா, இது காணல் நீரை போலதான் இருக்குமே தவிர உண்மையா இல்லைங்கிறது. அதே இந்த விஷயத்தையும் அங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 11, 12 ரெண்டுமே என்ன 11ல என்ன சொல்றோம்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஜெகத் மூணையும் ஒண்ணு அப்படின்னு தான் சொல்றோம். மனசா ஏவ இதம் ஆப்தவியம். இதை எப்படி பெறணும் அப்படின்னா, இந்த புத்தி, அதாவது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மான்னு சொன்னதை அந்த அறிவை எப்படி பெறணும்னா, மனதால் மட்டுமே இந்த அறிவை பெற வேண்டும். இந்த இதுல வேற்றுமை நானா கிஞ்சித் அஸ்தி, இதுல வேற்றுமையே கொஞ்சம் கூட இல்ல. யார் இந்த பிரம்மத்துல வேற்றுமை இருப்பதாக பார்க்கிறார்களோ அவ சக மிருத்யோகோ மிருத்யும் கச்சந்தி, அவன் இறப்பிலிருந்து இறப்புக்கு மீண்டும் மீண்டும் அந்த சம்சாரத்திலேயே உழல்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். 12, 13 ரெண்டுமே அங்குஷ்ட மாத்த பூஷனை பத்தி சொல்லியிருக்கு. அங்குஷ்ட மாத்த பூஷக அப்படிங்கிறது ஜீவாத்மாவை பத்தி சொல்லக்கூடிய இதா இருக்கு. இந்த 12ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்குஷ்ட மாத்த பூஷக மத்திய ஆத்மனி திஷ்டதி. இந்த அந்த ஆத்மா இந்த உடலோட மைய பகுதியில இந்த கட்டை விரல் அளவுள்ள அங்குஷ்டக அப்படின்னா கட்டை விரல், இந்த கட்டை விரல் அளவுள்ள இந்த புருஷன் நிற்கிறார். அவருக்கு என்ன அவரை பூத பவ்யச ஈசான அந்த ஜீவாத்மா பூத பவ்யச கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இருக்கக்கூடிய இறைவன் அதிஷ்டானமாகி பிரம்மன், அதாவது அவர்தான் ஜீவாத்மா. அவரே தான் அந்த இடத்துல என்ன சொல்றோம், ஈசானகன் சொல்றோம். என்ன பரமாத்மாவின் கோணத்தை எடுக்கிறப்ப ஈசானன் சொல்லி, அது அதிஷ்டானம் என்னது, 2 பேருக்கு அதிஷ்டானம் பிரம்மன் தான் அதிஷ்டானமா இருக்கிறதுனால, அதனால என்னன்னா ஈசானன் அவரே இருக்கா அப்படிங்கிறதுனால அதுக்கு மேல அவன் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. அதேதான் 13லயே அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அங்குஷ்ட மாத்த புருஷக அவன் எப்படி இருப்பார் அப்படி அந்த அந்த கட்டை உள்ளளவு அந்த ஹிருதய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா, புகையற்ற அதூமக அஸ்தி, புகையில்லாமல் இருக்கிறது. ஜோதிஹி இவ அஸ்தி, ஜோதியா அந்த ஜோதி போட்டு தோன்றுகிறது. பூத பவ்யஸ்ய ஈசானக, கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் தலைவனான அந்த பிரம்மன், அந்த இறைவனே அங்கே இருக்கிறார். அத்திய பவதி, இன்னைக்கும் இருக்கார். ஸ்வக பவிஷதி, நாளைக்கும் இருப்பார். அப்ப இது என்ன அங்குஷ்ட மாத்த பூசம் சொல்றப்ப, அது உதாரணத்துக்கு என்ன சொன்னா, வெஷ்டி உபாதி செய்த பிரம்மனா எடுத்துக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, அங்குஷ்ட மாத்த இதுன்னு சொல்றப்ப ஜீவாத்மா ஈசானக சப்தத்துல பரமாத்மாவுக்கு இருக்கிறப்ப, இந்த ஜீவாத்மாவே பரமாத்மான்னு யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படுவதில்லை, இந்த சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எந்தவித முயற்சியும் செய்வதில்லைன்னு சொல்லிட்டு
13வது மந்திரம் 12, 13 பார்க்கிறோம். 14, 15 என்னன்னா இந்த ஆத்ம ஞானத்தை ஆத்ம ஞானத்தை பெறுபவன் என்ன பலனை அடைக்கிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. எப்படி உயர்ந்த பகுதியில ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை தண்ணீரானது கீழே எப்படி கீழே வரைக்கும் போகுதோ அப்படி கீழே வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுனால அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற கிடையாது. அதே தண்ணி தான் மேல இருந்து கீழே வரைக்கும் போகுது. அது போல இந்த உயிர்கள் எல்லாமே பழம்போலுக்கு வேறாக யார் காண்கிறார்களோ அவன் என்ன பண்ணான்னா மறுபடியும் பல்வேறு விதமான உடல்களை அடைந்து அந்த சம்சாரத்திலேயே சுழல்கிறான் அப்படிங்கிறது 14வது மந்திரத்தை சொல்லியிருக்கு. என்னன்னா யார் வேற்றுமையை காண்கிறானோ அவன் அமைதியற்று இருக்கிறான். அவனுடைய மனதானது பல்வேறு விதமான எண்ணங்களால் அழைக்க வைக்கப்படுகிறது. ஒற்றுமையை பார்ப்பவன் நிம்மதியாக இருக்கிறான் அப்படிங்கிறதா இது. 15வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா அதே இன்னொரு கோணத்துல சொல்லுது. என்னன்னா எப்படி சுத்தமான ஜலத்துல இன்னொரு சுத்தமான ஜலத்தை இது பண்றப்ப அந்த சுத்தமான ஜலம் அப்படியே தான் இருக்கு, அந்த சுத்தமான ஜலமாகவே இருக்கிறதோ அது போல தன்னையும் பழம்போலாக, அதாவது இந்த ஜீவாத்மாகிறதே பழம்போலாக தன் எவன் நன்கு ஆராய்ந்து இருக்கிறானோ அப்படிப்பட்ட முனிவருக்கு ஆத்மா தாதுகேவ அஸ்தி, அப்படி தாதுகேவ பவதி, அந்த ஆத்மாவானது அதுமயமாகவே அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறது. அதாவது என்னன்னா சுத்த ஜலத்துல இன்னொரு சுத்த ஜலத்தை கலக்கிறப்ப வேதம் இல்லை. அது போல ஈஸ்வரன் சுத்த சைதன்யமாக இருக்கிறார், நான் ஜீவனும் சுத்த சைதன்யமாக இருக்கிறது. அந்த சைதன்யமும் பார்க்கறப்ப என்ன ரெண்டையும் சேரப்ப என்னன்னா சைதன்ய திருஷ்டியில ஐக்கியம் இருக்கு. அதனால இதை தெரிந்து கொண்டவர் என்ன பண்றாருன்னா அவர் முனிவர், அவர் எதிலையும் அவர் மௌனமாகவே இருக்கிறார். அப்ப அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறவன் ஆத்மாவாகவே ஆகிறான். அதுக்கப்புறம் என்னன்னா உண்மையான மௌனம் தோன்றுகிறது. மௌனம் வந்தாச்சுன்னா அது பேசுறதுக்கு ஒண்ணுமே விஷயம் இல்லை. அந்த ஆத்ம ஞானம் புரிஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கு மேல பேசுறதுக்கு விஷயம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத இந்த 15வது மந்திரத்தினுடைய ஒரு பொருள். சாரி, டைம் அதிகமா எடுத்துட்டேன். சோ இதோட இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 4வது வள்ளி, முதல் வள்ளி முடிகிறது. அது நீங்க கண்டிப்பா பண்ணலாம். நமஸ்தே. வெரி வெரி குட். ரொம்ப நல்லா எடுத்தீங்க. எல்லாமே டாபிக் கவர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றி சார். ஆறுமுகம் ஜி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எஸ் ஜி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சரவணன்ஜி கடோபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முழுமையான உரையையும் 2வது அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளி, அதாவது 4வது வள்ளி விளக்கத்தையும் கொடுத்தாரு. அவரை தொடர்ந்து பஞ்சமி வள்ளி, கடோபனிஷத்தினுடைய 5வது வள்ளியை பத்தி நான் எடுத்து சொல்றதுக்கு வந்திருக்கேன். இந்த 5வது வள்ளியில 15 மந்திரங்கள் இருக்கு. இந்த 15 மந்திரங்கள்லயும் ஆத்மாவுடைய விளக்கத்தையும், ஆத்மா எப்படி இருக்கு, ஆத்மாவை யார் எப்படி அறிய முடியும்ங்கிறதான் நசிகேதனுக்கு யமதர்மராஜா சொல்லியிருக்கிறார். இதுல முதல் மந்திரம் புறம் ஏகாதசத்வாரம் அஜஸ்யா வக்ரசீதசக அனுஷ்டாய ந சோஷதி விமுக்தச்ச விமுக்ஷதே ஏதத் வைது. இந்த இதுல புறம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல், நகரமா நம்மள உடலை அவர் உருவகப்படுத்தி சொல்லியிருக்கார். நம்மளுடைய உடல்ல 11 துவாரங்கள் இருக்கின்றன. அந்த 11 துவாரங்கள்ங்கிறது 2 கண், 2 காது, 2 மூக்கு, 1 வாய், 1 பிரம்மரந்திரம், 1 நாபி, 1 கருவாய், 1 எருவாய் ஆக 11 துவாரங்கள் இருக்கக்கூடிய இந்த உடலை நாம தியானம் செய்யறதுனால நம்ம ஒருத்தர் துயரப்படுவதில்லை, ஆத்மாவை அறிய முடியும் அப்படிங்கிற இந்த உடலை தியானிக்கிறதுனால அவர்கள் சுதந்திரம் பெறுகிறார்கள். அந்த ஆத்மாவே இந்த தத்துவம் ஏதத் வைது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதையே திருமந்திரத்துல திருமூலர் உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுள்ளே கோயில் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் அப்படிங்கிறார். ஆக
நம்ம ஆத்மாவை அறியறதுக்கு இந்த உடம்பை நாம பாதுகாக்கணும், இந்த உடம்பை தியானிக்கணும். உடம்பை நம்ம சரியா வச்சிருக்கிறதன் மூலமா தான் ஆத்மாவை அறிய முடியும் அப்படிங்கிறத சொல்ற. உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த ஜீவனே பரமாத்மாவாக இருக்கிறது. ஆக இந்த ஆத்மாவை அறிய இந்த உடலை நாம தியானம் பண்ணணும், உடலை நாம சரியாக பராமரிக்கணும் அப்படிங்கறத இந்த முதல் மந்திரத்துல சொல்லியிருக்க. அடுத்த மந்திரம் அஹம்சத் சுஷிஷத் வசுரந்தரி ஷசத் ஹோதா வேதிஷதத் துரோணசத் நிருவத் நிருஷத் வரசத் ருதசத் வியோமசத் அப்ஜா கோஜா ருதஜா அத்ரிஜா ருதம் ரிஹத். இந்த ஆத்மாங்கிறத விசிஷ்டாத்வைதிகள் பகவானா பாக்குறாங்க, அத்வைதிகள் ஆத்மாவாவே பாக்குறாங்க. இதையே தான் நம்ம வேதாந்திகள் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் ஸ்ரீருத்ரத்திலையும் இந்த ஆத்மாவை தான் தியானிக்கிறோம். பகவத்கீதையில கண்ணபிரானும் நானே எல்லாமுமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம அதுல பாக்குறதும் இந்த மந்திரத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையான அந்த மேலான தத்துவம் சூரியனாக ஸ்வர்க்கத்தில் இருக்கிறது, வாயுவாக ஆகாசத்தில் இருக்கிறது, நெருப்பாக பூமியில் இருக்கிறது, விருந்தினராக வீட்டில் இருக்கிறது, மனிதர்களுக்குள் இருக்கிறது, தேவர்களுக்குள்ளும் இருக்கிறது, யாகங்களுக்குள் இருக்கிறது, ஆகாசத்தில் இருக்கிறது, நீருக்குள் பிறந்த உயிரினங்களாக இருக்கிறது, பூமியில் பிறந்த தானியங்களாக இருக்கிறது, பஞ்ச எஞ்சங்களாக இருக்கிறது, மலைகளில் தோன்றிய நதிகளாக இருக்கிறது. ஆக சிவனே பெருமாள், பெருமாளே ஆத்மா, எல்லா இடத்திலும் இருப்பவன் பகவானே, அவனே ஆத்மா என்பதாக இந்த மந்திரம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அடுத்த மூன்றாவது மந்திரம் ஊர்வம் பிராண முன்னயதி அபானம் பிரத்யகஷ்யதி மத்தியே வாமன மாசீனம் விஸ்வே தேவா உபாசதே. ஆத்மா பிராணனை மேல் நோக்கி இழுக்கிறது. பிராணன்றது நம்மளுடைய உயிர் வாழக்கூடிய அந்த நம்ம மூக்கு துவாரம் வழியா விடக்கூடிய அந்த பிராணவாயு, அது ஆத்மாவை மேல் நோக்கி இழுக்கிறது. அபானனை கீழ் நோக்கி தள்ளுகிறது. அபான வாயுங்கிறது நம்ம எருவாய் வழியா போகக்கூடிய வாயு. எல்லா இந்திரியங்களும் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய வணங்கத்தக்க ஆத்மாவை வழிபடுகின்றன. இந்த மாதிரி இந்த மூணாவது மந்திரத்துல அவர் சொல்லியிருக்க. 4 to 11 மந்திரம் வரை ஆத்ம விளக்கமாக ஆத்மா என்பது யாது, ஆத்மா எவ்வாறு இருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கிறார். 4வது மந்திரம் அஸ்ய விஸ்ரம்சமானஸ்ய சரீரஸ்தஸ்ய தேஹினக தேகாத் விமுச்ய மானஸ்ய கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத் வைது. இதில் மரணம் என்பது யாது, மரணம் யாருக்கு வருகிறது, மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கிறது, இந்த சரீரத்திற்கு மட்டுமே மரணம், மரணம் என்பது இந்த சரீரம் இந்த உடம்பிற்கு மட்டுமே. ஆக அந்த மரணம் தவிர்த்து மிஞ்சி இருக்கிறது எது என்பதாக இந்த மந்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. உடலில் இருக்கின்ற இந்த ஆத்மா வெளியேறும் பொழுது, அதாவது உடலிலிருந்து விலகி சென்று விடும் பொழுது இந்த உடலில் என்னதான் எஞ்சி இருக்கிறது, அதுவே அந்த ஆத்மா, இந்த தத்துவம் ஏதத் வைதத் என்பதாக இந்த மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 4வது மந்திரம் ந பிராணேன ந அபானேன மத்யோ ஜீவதி கச்சன இதரேன து ஜீவந்தி யஸ்மின் ஏதாவு பாச்ரிதௌ. இந்த உடல்ல பஞ்ச பிராணன்கள், அதை தொடர்ந்து உப பிராணன்கள், ஏன்னா மொத்தமா 10 பிராணன்கள் இருக்கின்றன. பஞ்ச பிராணன்களாக பிராண அபான விபான உதான சமான வாயுக்களும், உப பிராணன்களாக நாக கிருகல கூர்ம தனஞ்சய தேவதத்த வாயுக்கள், மொத்தம் 10 பிராணங்கள் இருக்கின்றன. இந்த மனித உடல்
பிராணனால் வாழ்வதில்லை. இந்த 10 பிராணங்களாலும் எந்த மனிதனும் வாழ்வதில்லை. எந்த மனிதனும் பிராணனால் வாழ்வதில்லை, அபானனால் வாழ்வதில்லை. எந்த ஆத்மாவினிடத்தில் இவ்விரண்டும் சார்ந்துள்ளதோ அந்த இவ்விரண்டிற்கு வேறான ஆத்மாவினால் வாழ்கிறார்கள். சோ ஆத்மா அப்படிங்கிறத பொறுத்தே இந்த வாழ்க்கை இருக்கு. அதை சார்ந்தே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த மந்திரம் சொல்லியிருக்கு. அடுத்த மந்திரம், ஹந்தத இதம் பிரவஷ்யாமி குஹ்யம் பிரம்ம சனாதனம் யதா ச மரணம் பிராப்ய ஆத்மா பவதி கௌதம. இதுல கௌதமன்றது நம்ம நசிகேதனை யமதர்மராஜா விழிக்கிறார். நசிகேதன் கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு ரகசியமான இதை உனக்கு நான் சொல்ல போறேன், இதை நீ கவனமா கேட்டுக்கோ. நசிகேதனே, உனக்கு ரகசியமான என்றும் உள்ள பிரமனை பற்றி கூறுகிறேன். மேலும் மரணத்தை அடைந்த பின் எவ்விதம் ஜீவன் தொடர்கிறான் என்பதையும் கூறுகிறேன் என்று இந்த மந்திரத்துல சொல்லியிருக்கார். அந்த ஜீவ அபிவிருத்தி எப்படி இருக்கு, அது எதனால நடக்குதுங்கிறத 5வது மந்திரத்துல குறிப்பிடுகிறார். யோனி மன்யே பிரபத்தந்தே சரீரத்வாய தேகினக ஸ்தானு மன்யே அனுசம்தந்தி யதா கர்ம யதாச்ருதம். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இறப்பிற்கு பிறகு அவன் செய்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய கர்ம வினைகள் நல்ல விதமா இருக்கா இல்ல கெட்ட விதமா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரியான பிறப்பு எடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறத இந்த மந்திரத்துல சொல்லியிருக்க. அவரவர்களுடைய கர்மத்திற்கேற்பவும் அவரவர்களுடைய உபாசனைக்கேற்பவும் சில ஜீவர்கள் மனித அல்லது மிருக உடலை எடுப்பதற்காக கர்ப்பத்தை அடைகிறார்கள். வேறு சில ஜீவர்கள் மரம் முதலிய உடலை அடைகிறார்கள். ஆக இந்த ஜென்மால நம்ம என்ன விதமான கர்மா பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிறப்பை திருப்பி திருப்பி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் மரணத்திற்கு பின் சாதாரணமாக நடக்கக்கூடியது அப்படின்னு தேவர் யமதர்ம ராஜா நசிகேதனிடம் கூறுகிறார். அடுத்த மந்திரத்தில் ஏஷ சுத்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானக ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவாமிருதம் உச்சதே தஸ்மின் லோகா ஸ்ரிதா சர்வே தது நாத் ஏதி கச்சன ஏதத் வைது. இது ஏற்கனவே சரவணன்ஜியும் குறிப்பிட்டது போல, நம்ம ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை அப்படின்னு சொல்ற 3 நிலைகள் நாம் இருக்கிறோம். ஜாகிரதங்கிற விழிப்பு நிலை, ஸ்வப்னங்கிற கனவு நிலை, சுஷுப்திங்கிற ஆள் உறக்க நிலையில இருக்கக்கூடிய சமயத்திலும் எது ஒன்று இந்த உடலில் விழித்து கொண்டிருக்கிறதோ அதுவே ஆத்மா அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்ற. இந்த ஆத்மா கனவில் விதவிதமான பொருட்களை தோற்றுவித்துக் கொண்டு இந்திரியங்களும் உறங்கும் போது விழித்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவே தூய்மையானது, அது பிரம்மன், அதுவே மரணமற்றதாக சொல்லப்படுகிறது. எல்லா உலகங்களும் அதை சார்ந்துள்ளன, எதுவும் அதை கடந்து செல்வதில்லை. இந்த ஆத்மாவே அந்த தத்துவம். ஆக இந்திரியங்களும் உறங்கும் பொழுது, எல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம எது விழிப்பு நிலையில இருக்கோ, எதற்கு அழிவே இல்லையோ, எது எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறதோ அதுவே ஆத்மா அப்படின்னு இந்த மந்திரத்துல சொல்லியிருக்க. அடுத்ததாக அடுத்த மந்திரத்தில் சூரியோ யதா சர்வலோகஸ்ய சஷு ந லிப்யதே. சாரி, அடுத்த மந்திரம் நான் மாத்தி சொல்லிட்டேன். அக்னிர் யதைகோ புவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிச்ச. எவ்விதம் உலகில் உள்ள ஒரே நெருப்பானது ஒவ்வொரு பொருளிலும் அப்பொருளின் உருவமாக தோன்றுகின்றதோ அவ்விதம் எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கும் ஒரே ஆத்மா ஒவ்வொரு உடலிலும் அந்த உடலின் வடிவில் தோன்றுகிறது, வெளியேயும் உள்ளது. இப்ப அக்னிங்கிற அந்த இதை நம்ம எந்த வடிவத்துல வேணும்னாலும் பொருத்த முடியும். எந்த வடிவத்துல, சதுர வடிவமா, செவ்வக வடிவமா, ஐங்கோண வடிவமா, அறுகோண வடிவமா, எந்த வடிவத்துல அந்த அக்னியை பொருத்தி இருக்கோமோ அந்த வடிவத்துல நமக்கு தெரியும். ஆனால் எல்லாமே அக்னி தான்.
அதே போலவே இந்த ஆத்மாவானது நம்ம உடல்ல அந்தந்த உடலினுடைய வடிவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. பட் அது ஒரே ஆத்மாதான். அந்த ஆத்மாதான் உள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவாகவும் அதுவே இருக்கிறது என்று இந்த மந்திரத்தில் குறிப்பிடுகிறார். அடுத்த மந்திரமாக வாயுர் அதைகோ புவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகுவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிச்ச. எப்படி முதல் இதுல அக்னி எல்லா வடிவிலையும் இருக்கு அப்படின்னு சொன்னாரோ, அதே போல வாயுவாக இருக்கக்கூடியதும் எல்லா இடத்திலையும் ஒரே இதாதான் இருக்கு. எவ்விதம் உலகில் உள்ள வாயு ஒரே வாயுவானது ஒவ்வொரு பொருளிலும் அப்பொருளின் உருவமாக தோன்றுகின்றதோ, அவ்விதம் அந்தராத்மா எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இருக்கும் ஒரே ஆத்மா ஒவ்வொரு உடலிலும் அந்த உடலின் வடிவில் தோன்றுகிறது, வெளியேயும் இருக்கிறது. வாயு ஒவ்வொரு பொருளிலும் எந்த வடிவு அமைந்திருக்கோ, அதே போல இந்த ஆத்மா ஒவ்வொரு உடலிலும் அந்த உடலாக இருக்கிறது, அந்த உடலிலும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது என்று இந்த மந்திரத்தில் கூறியிருக்கிறார். அடுத்த மந்திரம் சூரியோ யதா சர்வலோகஸ்ய சஷ்யுக ந லிப்யதே சாஷ்யுசை பாஹ்ய தோஷைஹி ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ந லிப்யதே லோக துக்கேன பாஹ்ய. அனைத்து உலகத்திற்கும் கண்ணாக விளங்கும் சூரியன் பார்வையில் உள்ள குறைகளாலும் வெளியே உள்ள குறைகளாலும் எவ்விதம் பாதிக்கப்படுவதில்லையோ, அவ்விதம் அந்தராத்மா எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இருக்கும் ஒரே ஆத்மா உலகத்தினுடைய துயரத்தால் பாதிக்கப்படுவதில்லை, அனைத்தையும் கடந்தும் இருக்கிறது. நம்ம சூரியனுடைய வெளிச்சத்துல நல்லதையும் பார்க்கிறோம், கெட்டதையும் பார்க்கிறோம். அது அந்த சூரிய வெளிச்சத்தின் விளைவாக நல்ல விஷயங்களும் கிடைக்கிறது, கெட்ட விஷயங்களும் கிடைக்கிறது. ஒரு மரம் ஒரு சுவையான கனியை கொடுக்கிறது. இன்னொரு மரம் அதே சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கசப்பான கனியை கொடுக்கிறது. இது எதுக்கும் சூரியனுடைய வெளிச்சம் பொறுப்பாக இருப்பதில்லை. அதே போல இந்த ஆத்மா உலகத்தில் உள்ள துயரத்தால் பாதிக்கப்படுவதில்லை, இது அனைத்தையும் கடந்து இருக்கிறது. இதை இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா, உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எல்லா உலகத்தையும் உருவாக்கி அதை நிலை பெருக்க வச்சு அதை அழிக்கிறதுக்கு காரணமா இருந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாடுகிறவர் எவரோ அவரே தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்கள். அந்த மாதிரியான ஆத்மாவாக நம்ம இந்த ஆத்மா இருக்கிறது. ஒன்றேயான இந்த பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் ஆன்மாவாக இருந்தாலும் வெளியே உள்ள தூய்மையின்மையோ அதை பாதிப்பதில்லை அப்படின்ற இந்த மந்திரம் தெளிவாக்குகிறது. அடுத்த மந்திரமாக ஏகோ வசி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதோய கரோதி தமாத்மஸ்தம் ஏ அனுபச்சந்தி தீராக தேசாம் சுகம் சாஸ்வதம் நேத்தரேஷாம். எந்த ஒன்று அனைத்தையும் தன் வசத்தில் வைத்துள்ளதாகவும் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருந்து கொண்டும் ஒரு ரூபத்தை பலவாக வெளிப்படுத்துகிறதோ, அதை உடலில் வெளிப்படுவதாக எந்த தீரர்கள் அறிகிறார்களோ அவர்களுக்கு நிலையான சுகம் கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை. ஏகன் அநேகன், அவன் ஒன்றேயாகவும் இருக்கிறான், பலவாகவும் இருக்கிறான், எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான். அவனை யார் ஒருவர் தன்னுள் அறிகிறார்களோ அவர்களுக்கு நிலையான சுகம் கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை என்று இந்த மந்திரத்தில் தெளிவுபடுத்துகிறார். அடுத்த மந்திரம் நித்யோ அனித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் தமாத்மஸ்தம் ஏ அனுபஞ்சதி தீராக தேசாம் சாந்தி சாஸ்வதி நேத்தரேஷாம். நித்திய அனித்தியம், எது நித்தியமாகவும் அனித்தியமாகவும் இருக்கிறதோ, அனித்தியத்தில் நித்தியமாக இருக்கிறதோ, எந்த ஒன்று அழிவனவற்றுள் அழியாததாக இருக்கிறதோ, உயிரினங்களுக்குள் உயிராக அனைவரோட ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறதோ, அந்த ஆத்மாவை
உடலில் வெளிப்படுவதாக எந்த தீரர்கள் அறிகிறார்களோ அவர்களுக்கு நிலையான அமைதி கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை. ஸோ இந்த ஆத்மாவுடைய விளக்கத்தை இந்த மாதிரி கொடுத்திருக்கார். அடுத்த மந்திரத்துல ததேத திதி மன் அந்தே அனிர்தேட்சம் பரமம் சுகம் கதம் நு தத் விஜானியாம் கிமு பாதி விபாதி வா. இது நசிகேதனின் கேள்வியாக இருக்கிறது. அவர் தான் புரிந்து கொண்டதை வைத்து மேலும் சந்தேக விளக்கமாக கேட்கிறார். விளக்க முடியாத மேலான சுகம் எதுவோ அதுவே இது என்று கருதுகிறார்கள். அதை எப்படி நான் அறிவேன்? தானாக அது விளங்குமா? தெளிவாக அது விளங்குகிறதா என்றாக நசிகேதன் யமதர்மரை நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறார். பதில் அடுத்த மந்திரத்தில் வருகிறது. பிரம்மனை நேரடியாக சொற்களால் விளக்க முடியாது என்னும் கருத்தை இந்த மந்திரத்தில் அவர் கூறுகிறார். அடுத்த மந்திரம் ந தத்ர சூரியோ ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி ருதோ குதோ அயமக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. பிரம்மனை நசிகேதன் கேட்ட இதை யமதர்மராஜா இவ்வாறாக சொல்லுகிறார். பிரம்மனை சூரியன் விளக்காது. சூரியனோட வெளிச்சத்துல நம்ம பிரம்மனை அறிய முடியாது. நிலா சந்திரதாரகம் சந்திரனுடைய வெளிச்சத்திலும் நம்ம பிரம்மனை அறிய முடியாது. நட்சத்திர ஒளியிலையும் நம்ம அறிய முடியாது. மின்னல் அடிக்கக்கூடிய அந்த மின்னலுடைய ஒளியிலும் நாம இதை உணர முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரண நெருப்பு எப்படி பிரம்மனை விளக்கும்? சுயமாக விளங்குகின்ற அதையே சார்ந்து அனைத்தும் விளங்குகின்றன. பிரம்மனுடைய ஒளிச்சத்துல அதை சார்ந்துதான் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ ஒளிர்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதனாலேயே அறியப்படுகின்றன. அதனுடைய ஒளியினால் இவை அனைத்தும் விளங்குகின்றன. இறைவனின் ஒளியில்தான் எல்லாமே ஒளி பெறுகின்றன. எல்லாமே அந்த இறைவனிடம் இருந்துதான் ஒளி பெறுகின்றன. எல்லாவற்றின் மூலமாகவும் ஒளி வீசுவது அந்த பரம்பொருள் தான் என்றாக இந்த பஞ்சமி பள்ளி முடிவுறுகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஸ்லோகம் சொல்லி சொன்னீங்க. அப்படி ஸ்லோகம் சொல்லி சொல்லும்போது கரெக்டா அந்த சந்தியும் கரெக்டா பிரிச்சிங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அம்மா இன்னொன்று சரளமா வந்துட்டே இருந்தது. எனக்கு 2-3 இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. வெரி குட், வெரி குட். சந்தோஷம் சுவாமி, சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்து முரளி சுவாமிஜி, நமஸ்தே. ரெண்டாவது செக்ஷன் சகணாவது சகணகுணத்து சகவி கரகாவகை தேஜஸ்வினவதி தமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். கட்டோபனிஷத்து 3வது அத்தியாயம் 3வது வெள்ளி இதை பார்க்க போறோம். இதை குரூப்பிங் 1-4 மந்திரம். அது 1-8 மந்திரங்கள் ஆத்மஸ்வரூபம் சொல்றாங்க. 9-13 4 சாதனைகள். 14-18 இந்த பிரபத்தி இல்லைனாக்கா பிரம்மன்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது முதல் ஸ்லோகம் கீதாவோட அந்த 15வது சாப்டர்ல இருக்கிற முதல் ஸ்லோகத்தோட ஒத்து போகுது. 2வது பிரம்மம் என்றால் பயம் ஸ்லோகம், அதுல ஸ்லோகத்தை சொல்றாங்க. 3வது நெருப்பு, சூரியன், வாயு, இந்திரன், பிறப்பு இதை பத்தி சொல்றாங்க. 4வது ஸ்லோகத்தில் இறப்புக்கு பின் பிரம்மன் என்று சொல்றாங்க. 5வது ஸ்லோகத்துல அந்த சர்வ லோகத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. 6வது ஸ்லோகத்துல சென்ஸ் ஆர்கன்ஸ் பத்தி சொல்றாங்க. 7வது மனசு, 8வது புத்தி, 9வது அது புத்தியை எப்படி கண்ட்ரோல் பண்றது, 10வது இந்திரியம், மனசு, புத்தியை
அடைந்தால்தான் ஆத்மா உணர முடியுங்கிறத டீட்டெயில்ல சொல்றாங்க. 11 யோகா மெடிடேஷன், அதை பத்தி வித்தியாசத்தை பத்தி சொல்றாங்க. 12 ரியலைசேஷன், அது எப்படி வர்றது, சிதி ப்ராப்ளம் சொல்லி அதை நமக்கு எப்படி ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. 13 ஆத்மா எப்படி பண்றது. 14 காமா இச்சை, இதை பத்தி இல்லாத நிலையை எப்படி ஏற்படுத்துறது. 14 அவித்யா ஆசை, இதெல்லாம் எப்படி. அப்புறம் 16வது ஸ்லோகத்துல 7 சக்கரத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. 17 புருஷகாரம்னா என்ன, அதை பத்தி சொல்றாங்க. 18வது பலசுத்தி, இதை படிக்கிறதுனால என்ன புரியணும் அப்படிங்கிறத சொல்றாரு. முதல்ல சனாதனத்தை ஒரு ஆழமத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அது அதோட சில எப்படி இதோட ஒத்து போகுது. அது வேர்கள் மூலியமா எப்படி மரம் இருக்கும்போது விழுதுகள் மூலியமாவும் மரம் உண்டாகுது. இந்து மரமும் அப்படி பறந்து விரிந்து இருக்கிறது, எல்லாவற்றையும் அரவணைத்து செல்கிறது. அது விழுதுகள் மூலம் வர்றது வாழை மாதிரி, அரச மரம் மாதிரி, மூங்கில்கள்லாம் எப்படி கீழே மூலியமா அதே மாதிரி சனாதனமும் அதுக்கே இருக்கு. அதனாலதான் நம்ம மங்கள நிகழ்ச்சிகள்லாம் வைக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மகத், பெரிதிலும் பெரியது அப்படின்ற ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆலமரம் பெருசா இருந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப சின்னது. சிறியதிலும் சிறியது, பெரியதிலும் பெரியது ஆத்மான்றது. அனாதி, இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அடிமாட்சியும் பண்ண முடியாது. இது அவாக்கோச்சரம். இது இந்திரியங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. அப்புறம் இது ஒரு 7-8 பாயிண்ட் சாமிஜி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். இது எப்ப வேணா இது மிடில் எப்பயுமே இருக்கும் சுவாசம் அப்படின்ற சொல்றாரு. இது முதல் ஸ்லோகம் கூட இது அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. மூலம் கிடையாது, தரத்தில் வேறுபாடு இருக்கும். அதுல நிறைய விசிட்டர்ஸ் ஆழமரத்துலயும் இந்த மாதிரி வந்துட்டு போறவங்க, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வாழ்க்கையிலையும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. டிஃபரெண்ட் பயணிகள் தான் இருப்பாங்கன்ற சொல்றது. 2வது ஸ்லோகம் சேத்தனம் அச்சேத்தனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டு இதை ஒரு கடுமையானது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை வஜ்ராயத்தை பத்தி அந்த ஜெசிஷி மகரிஷி யாகம் செய்து ஒரு சக்தி வச்சுட்டு இருக்காரு. அப்போ விருத்தாசுரன்ற இந்திரனோட பதவியை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த இந்திரனை அந்த தஜிஷிட்ட போய் அந்த விருத்தாசுரனை அழிக்கிறதுக்காக அவரோட வாங்கி அவரை அது போல எல்லா உயிரினங்களிலும் திறந்திருந்தாலும் அது உள்ளதுன்ற புரிய காப்பி பண்ணாரு. மரணமயம் வந்தவுடன் மரணத்தை வென்று, மரணம் ஜீவன் இருக்கும் போதே மரணத்தை வெல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜீவன் முக்தி அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆத்மா சரீரத்தில் சாட்சியாக இருந்து மனதும் என்றும் தலைமை மூலமாக வேலை செய்கிறது. சூரியன் முதலான இந்திரன், யமன் எல்லாருமே ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கு. மாயமாக கலக்கும் போது ஈஸ்வரனாகவும் வாயுக்கள் கோள்கள் இயங்குகின்றன அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்றாரு. இறைவனும் மனிதனும் கடக்கும்போது சரீரம் பிறப்பு இறப்பு, அதை மார்கண்டேய புராணத்தை சாமி சொன்னாரு. உண்மையில எப்படி இல்லையிலும் சரீரம் ஈடுபடும். சொர்க்கம் முதலிய லோகங்கள் 14 லோகங்களை பத்தி சொல்றாரு. நம்ம ஜீவன் முக்தி, விவேக முக்தி பத்தியும் சாமி சொன்னாரு. முக்கிய அடைகிறது பித்ருலோகத்துல நிறைவேற ஆசை கனவு போல இருக்கும். கந்தர்வலோகத்துல நிறைய மியூசிக் டான்ஸுங்கிற மாதிரி இருக்கும். இதுல சிவன், விஷ்ணு, பிரம்மா அதை பத்தி எல்லாம் டீட்டெயில். 6வது சாதனை பதிகள், அகங்காரம் ஆம்காரத்தை ஒழிப்பது எப்படி. இதுல சரீரம், அந்த இந்திரியங்கள்
காது வந்து ஆகாசத்தோட கம்பேர் பண்ணி அது ரஜஸ் வாக்கு மூலியமா ஆகுது, தோல் வந்து காற்றோட சாகுது, கைகளாகுது, கண்கள் நெருப்பு, கால்கள் அந்த மாதிரி கரணத்தை பத்தி சொல்லிட்டு இது வந்து 50%, அப்புறம் 12% 4 சேர்ந்து 5 இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள். அது வந்து சரவணஞ்சி சொன்ன எக்ஸாம் நல்ல எக்ஸாம் தான் இருந்தது. ஒரு டூருக்கு போறாங்க, 5 பேர் இருக்காங்க. 5 பேர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கலவு சாதம் கொண்டு வராரு, 108 ஒரு கலவு சாதம், 4 பேர் ஒரு கலவு சாதம், 12% கொடுத்து அவங்க வந்து 50% எடுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிள் சொன்னாரு. அது அதே மாதிரி 7வது மந்திரத்துல இந்திரியத்தை காட்டிலும் விசேஷம் மேலானது, விஷயத்தை காட்டிலும் மனம் மேலானது, மனத்தை விட புத்தி மேலானது, புத்தி இரண்ய கல்பம் மேலானது, இரண்ய கல்பத்தை விட மாயை மேலானது, மாயை விட ஆத்மா மேலானது, ஆத்மாவுக்கு மேலானது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அத்வைத சமாதி அதை பத்திலாம் டீட்டெயிலாக சொல்லலாம். வைஷ்ணவ சமாதி, அதே மாதிரி வெஸ்டர்ன் பிலாசபி, இந்தியன் பிலாசபி தான் சாமிஜி வர்றாரு. இப்ப எனக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் சுருக்கமா எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஜஸ்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டீட்டெயிலா சொல்லிருக்கும் போது, இந்த வேதங்களும் மரபொருள் என்றால் என்ன விளக்கமாக சொல்ல முடிவது. எல்லாம் அறிந்தவர், புராணாதவர், அளவை காட்டிலும் பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருப்பவர், ஆட்சி கூட்டுகின்ற சக்தியை உபவார், எல்லாவற்றுக்கும் ஆதரவாக இருப்பவர், சித்த சூரியனை போல் ஒளி வீசுவர், அறியாமை அல்லது இருளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த மாதிரி சில கூறால தவிர நம்ம உணரதான் முடியும். இப்போ வந்து எல்லா மண்பாண்டங்களின் களிமண் எல்லா இடங்களிலும் இறைவன் வியாபித்திருக்கிறார், எல்லா பொருள்களும் இன்னும் இறங்கி இருக்கிறது. ஆனால் அவற்றில் நான் இல்லை. எம்பெருமான் கடலில் இருந்துதான் அலைகள் உருவாக்கி அலைகளெல்லாம் நான் இப்பதான் விழித்தவன் தான் கனவு கட்டவன் இருக்கிறான். கனவு நேரத்தில் அவன் முற்றிலும் வைத்த நிலையில் வந்து அவனுக்கு அனுபவங்கள் இல்லை. மனத்தோடு புத்தியோடு இணைந்து கொள்ளாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது முனிவனும் மாகாவனும் ஓய்ந்தவுடன் தோற்றம் அவர்களுக்கு இருக்கு முறையா ஒரு சக்தி ஒன்றுதான். சினிமாவுக்கு போகும்போது சினிமாவில் திரையில பார்க்கும்போது காட்சிகள் இருக்கு, ஆனா திரையை முடிஞ்ச உடனே காட்சிகள் முடிஞ்ச உடனே தெரியாது. அதே மாதிரிதான் இருக்காது. அது மாதிரி நம்மளோட இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு டைம் இல்லாத காரணத்தினாலும் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். நான் வந்து பொறுமையா சொல்லுங்க, ஒரு ப்ராப்ளம் இல்ல. டைம் போனாலும் நோ ப்ராப்ளம், பொறுமையா சொல்லுங்க. நான் வந்து ஒரு 4-5 நாள் ஊருக்கு போயிருந்தேன் சாமி. காலையில் தான் வந்து ஒரு 4 நாள் தூக்கம் இல்லை, ஃபீல் ரொம்ப டயர்டா இருக்கு. சொல்லணும் படிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி, நான் அப்புறம் ப்ரிப்பேர் பண்றேன். கேரளா வந்து இந்த மாதிரி இன்னைக்கு அதனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஷார்ட்டா சொல்லிட்டேன். என்னால போஸ்ட்போன் ஆகக்கூடாது, ஆல்ரெடி ரொம்ப போஸ்ட்போன் ஆயிருந்தது. அதனால என்னால போஸ்ட்போன் சுவாமி உங்ககிட்ட நீங்க அந்த வால்மீகி ராமாயணம் அந்த 18 எடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு அந்த பிபிடி பிரசன்டேஷன் அமைச்சிங்கன்னா தேவைதான் நீங்க இடத்துல. அதே மாதிரி அந்த ஸ்லோகம் 100 ஸ்லோகம் எடுத்தீங்க, அதுவும் ஃபாலோ பண்ணியா இருக்கும். அப்புறம் நானு சச்சிதானந்த சாரு, சங்கர் நாராயணன் தான் பூபாலன் சுவாமிஜிங்கிற சுவாமிஜி கிட்ட நாங்க வந்து ஓதுவார கிளாஸ்க்கு போயிருக்கோம் சாமி. அதான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அடுத்த நாள் கிளாஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் நல்லா சொல்ல முயற்சி பண்றோம். ஸ்லோகம் சொல்ல பாருங்க. ஏன்னா கிளாஸ் நம்ம இது பண்ணதே வந்து மெயின் இதுவே எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியறதுக்காக. அதனால ஸ்லோகம் சொன்னா கொஞ்சம் அர்த்தமா இருக்கும். அது இது பண்ணுங்க. அடுத்து வேற யாருன்னா இருக்கீங்களா இல்லை அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். ஓகே. ஏன்னா இது நான் இது பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே சார். அப்லோடட் இன் தி யூடியூப் ஆல்சோ. ரொம்ப நல்லா பண்ணாங்க 2 பேரும். சரவணன்ஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவருக்கு நான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆச்சாரியா பொசிஷன். ஆறுமுகம்ஜி, ஐ வாஸ் ரியலி ஹாப்பி பிகாஸ் ஸ்லோகம் சொல்லி சொன்னீங்க. அதுலேயும் எஸ்பெஷலி பதச்சேதம், அந்த எந்த இடத்துல பிரிக்கணும்னு ரொம்ப அழகாக பண்ணார் ஆறுமுகம்ஜி. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம். முரளிஜி சொன்னாங்க
பட் ஆனால் ஸ்லோகம் சொல்லியிருக்கலாம். பட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இன்னும் கூட இது பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வாரம் தேர்ஸ்டேலேருந்து பகவத்கீதா ஜென்ரல் ஸ்லோகாஸ் இன் இங்கிலீஷ். நான் நேற்று அவங்க கேட்டாங்க என்ன, நான் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் டெல்லிங் ஃபார் பாகவதம், தென் ஐ ஸ்விட்ச் ஓவர். இன்னைக்கு மார்னிங் தான் ஐ டுக் த டெசிஷன். பகவத்கீதா ஜென்ரல் மீனிங் இன் இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். அது தேர்ஸ்டே ஆனால் 7:15 to 8 o'clock. அது ஆன்லைனில் மறுநாள் நான் லிங்க்ல போட்டுடுறேன். ஸோ தட் ஆன்லைன் சேவா இருக்கும், அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி சரவணன்ஜி ரெக்வஸ்டட் டு டேக் இது மற்ற இதர கிரந்தங்கள்லாம் நீதி சதகம் சொல்லியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கு நீங்கள் வேற எந்த புக்கு இல்லை பிடிஎஃப் ஏதாவது இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. சாமி, நான் ஷேர் பண்ணேன் சார். அது ஐ வில் பி வெரி ஹாப்பி. கண்டிப்பா சார். ஸோ நம்ம ஸ்லோகம் சொல்லி முடிச்சிடலாமா? சொல்லிடலாம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. சங்கரன்ஜி, நீங்களும் அடுத்த முறை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல கூட எழுதி வச்சு, கஷ்டம் இல்லை, சொல்லுங்க. அட்லீஸ்ட் எதா சாத்தியம் கொஞ்சம் ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. ஜெயராமகிருஷ்ணா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம், நமஸ்காரங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுவாமிஜி. தேங்க்யூ.